நுரையீரல் அலர்ச்சி காரணமாக இன்று காலை மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் தற்பொழுது தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று தேமுதிக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நாளை காலை தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக விஜயகாந்தின் உடல் வைக்கப்படும் என்று தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, ராஜாஜி அரங்கில் வைக்கப்படும் என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது தீவுத்திடலில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருணேஷ். வணக்கம் ராம்குமார். தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் இன்று காலை கொரோனாவினுடைய பாதிப்பு காலமானார். அது ரசிகர்களுக்கு மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதுமே இந்த துக்க நிகழ்வை அனுசரித்த வண்ணமே இருக்கிறார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. அதனை முன்னிட்டு காலையிலிருந்து பல்வேறு பிரபலங்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என தேமுதிக நிறுவன தலைவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனை முன்னிட்டு நாளை நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் டாக்டர் விஜயகாந்த் காலை 6:10 மணி அளவில் மறைவு எழுதினார். அதனை பொறுத்த திரையுலகிற்கும் உலகிலுள்ள தமிழகம் இது மிகப்பெரிய பேரவையில் விஜயகாந்தினுடைய உடல் தீவுத்திடலில் அஞ்சலி செலுத்தும் வகையில் பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் கலைத்துறையை சேர்ந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை அண்ணா சாலையில் உள்ள தீவுத்திடலில் நாளை வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை பொருட்கள் பார்வைக்கு அவரினுடைய உடல் வைக்கப்படுவதாகவும், அவருடைய இறுதி ஊர்வலம் தீவுத்திடலில் இருந்து மதியம் 1 மணி அளவில் இருந்து புறப்பட்டு பூந்தமல்லி சாலை வழியாக தேமுதிக தலைமை அலுவலகம் அடைந்து இறுதி சடங்கானது ஒரு 4:47 மணி அளவில் தேமுதிகவினுடைய தலைமை கழக வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அலுவலகத்தில் அவர்களுடைய உடல் தற்போது வைக்கப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் பல லட்சக்கணக்கான ரசிகர்களும் என்பதனாலும் காலையில் இருந்து பார்த்தோமேயானால் தற்போது வரை பொதுமக்களினுடைய, தொண்டர்களினுடைய, கட்சியின் சார்ந்த மக்களினுடைய அந்த கூட்டத்தை முடியாமல் காவல்துறை திணறி வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. இந்த குறிச்சி என்பதனால் ஆயிரக்கணக்கான மக்களின் வருகையை தாங்கக்கூடிய சக்தி இடத்திற்கு கிடையாது என்று பல்வேறு தலைவர்களும் கருத்தெடுத்தனர். குறிப்பாக தேமுதிகவினுடைய தலைவரினுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் வலியுறுத்தினார். உடனடியாக இந்த இடத்திலிருந்து அவருடைய ராஜாஜி எடுத்துப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு மக்களினுடைய அஞ்சலிக்காக அவருடைய வைக்கப்படும். ஏனென்று சொன்னால் இங்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. மேலும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத வகையில் இந்த இறுதி சடங்கை மிக நல்ல முறையில் நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதன் பொருட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இறுதி மரியாதையை எந்த நெருக்கடி இல்லாமல் மிகவும் சுமூகமாக நடத்த வேண்டும் என கருத்து தெரிவித்தனர். அதனை பொறுத்து பல்வேறு தலைவர்களும் வலியுறுத்திய நிலையில் இந்த இறுதி சடங்கானது தீவுத்திடலில் நடைபெற இருக்கிறது. தீவுத்திடலில் பொதுமக்களுடைய, கட்சி பிரமுகர்களினுடைய, அதே போல அவருடைய நலன் சார்ந்த நலன்களை பாதிக்காக அவருடைய உடல் கடைசியாக வைக்கப்பட இருக்கிறது. அதுவும் நாளை காலை 6 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை அவருடைய உடலானது பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டு, அதனை தொடர்ந்து ஒரு 1 மணி அளவில் அவருடைய உடல் அங்கிருந்து புறப்பட்டு பூந்தமல்லி சாலையாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு இறுதியாக அவர் பார்த்து அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய மிக முக்கிய நிகழ்வுகளை நடத்திய தேமுதிகவினுடைய மிக முக்கிய இடமான தலைமை அலுவலகத்தில் அவருடைய இறுதி அஞ்சலியானது செலுத்தப்பட இருக்கிறது. இறுதி மரியாதை செலுத்தப்பட்ட அவருடைய உடலானது நல்லடக்கம் இருக்கிறது. லாவண்யா, தகவலுக்கு நன்றி.